வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்போ இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான புதிரை வந்து விளையாட போகிறோம். இந்த புதிரில் வந்து 3 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர், பீர்பால், அப்புறம் வந்து அக்பரோட மகள். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அக்பர் பீர்பால் கதைகள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு புதிர் விளையாட போகிறோம். என்னன்னு புதிருக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்பருக்கு மகள் இருக்காங்க. அந்த மகைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலி, விளையாட்டுலையும் சரி படிப்புலையும் சரி. ஓகேங்களா? ஸோ பீர்பால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பரிசை போய் அந்த மகளுக்கு கொடுத்துட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் அதாவது பீர்பால் சொல்கிற விடுகதைக்கு பதில் சொன்னாதான் அவங்க அந்த இளவரசி வந்து அந்த பரிசை வந்து பிரித்து பார்க்க முடியும். அதுதான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பீர்பால் வந்து மூணு குழு கொடுத்துருக்காரு அந்த பரிசு பொருள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 குழுவை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் குழு என்ன அப்படின்னா, அந்த பரிசு பொருளை வந்து பசிச்சா அந்த பரிசு பொருளை சாப்பிட்டுக்கலாமா. செகண்ட் ஒன்று என்னன்னா, அந்த இளவரசிக்கு வந்து தாகம் எடுத்தா அந்த பரிசு பொருளை குடிச்சுக்கலாமா. மூணாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த இளவரசிக்கு வந்து குளிர்ச்சு அப்படின்னா அந்த பரிசு பொருளை வந்து ஒரு எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருளை கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறது வந்து மகாராஜா வந்து ஒட்டு கேட்டிருக்காரு. இப்படி ஒட்டு கேட்டதுல அந்த பரிசு பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு பீர்பால் கொடுத்த பரிசு பொருள் என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? உங்களுக்கு வந்து ஒரு 20 செகண்ட் டைம் தரேன். அதுங்களாட்டி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா பாருங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து அந்த குளூஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் குழு வந்து என்ன அப்படின்னா, அதாவது இளவரசிக்கு வந்து தாகம் எடுத்தால் அதை வந்து அவங்க குடிச்சுக்கலாம். செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பசி எடுத்தால் அதை சாப்பிட்டுக்கலாம். மூணாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குளிர்ச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கலாம். இதுதான் அந்த 3 குழு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா பதில் என்னன்ட்டு? அந்த பதில் என்னன்னு இப்போ நானே சொல்கிறேன். அந்த பதில் வந்து என்னென்னா தேங்காய். ஓகேங்களா? அதாவது தாகம் எடுக்கும்போது தேங்காய் தண்ணியை குடிச்சுக்கலாம். பசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவே குளிர்ச்சி அப்படின்னா அந்த தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போன்ற மேலும் வந்து பல புதிர்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.